ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டி சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ நாளைக்கு 31 ஜூலை 2024 நாளையோட நிஃப்டி சார்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. நாளைக்கு வந்து 9:30 வைப்போம். நாளைக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு 9:30 to 9:45 பை, 9:45 to 10 செல். இது ரெண்டும் நாளைக்கு நடந்துச்சு அப்படின்னா இது நடந்தது அப்படின்னா கீழே உள்ளது நாளைக்கு கண்டிப்பா நடக்கும். இது நடந்ததுன்னா கண்டிப்பா அது நடக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து வெயிட் பண்ணணும். கண்டிப்பா நீங்க 10 o'clock வரைக்கும் நிஃப்டி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. 9:30 to 9:45 அந்த இதுல வந்து பை ஆயிருக்கணும். 9:45 to 10 கொஞ்சம் இறங்கி இருக்கணும். ஸோ இது நடந்ததுன்னா 10 o'clock நீங்க வந்து ஒரு பைக்கு வந்து என்ட்ரி ஆயிருக்கும். 10 o'clock ஒரு புலிஷ் மொமெண்டம் இருக்கும் கண்டிப்பா. கரெக்டா 10 to 10:05 அந்த புலிஷ் மொமெண்ட்டை பிடிச்சி 10:45 வரைக்கும் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 10:45 to 11:30 வரைக்கும் பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து செல்லிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நடந்ததுன்னா கண்டிப்பா இது நடக்கும். ஸோ அதே மாதிரி 11:30 120 பை. ஓகேங்களா? 11:30 to 120 வரைக்கும் பை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இது நடந்தாலும் இது நடந்தாலும் இது நடக்கும். ஓகேங்களா? இது நடந்ததுன்னா கண்டிப்பா இதுவும் நடக்கும். ஓகேங்களா? அதனால இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நாளைக்கு. இது டெஸ்டிங் வெயிட் பண்ணுங்க. இது நடந்ததுன்னா இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இதுவும் வந்து இது நடக்காம இது நடந்தா கூட இதுவும் நடக்கும். ஸோ எங்க வேணா நீங்க நாளைக்கு எடுக்கலாம். பட் நீங்க வெயிட் பண்ணி பொறுமையா எடுங்க. நிஃப்டியோட சார்ட் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையா எடுங்க. ஸோ 122 செல் கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 o'clock பை கொடுத்துருக்கேன். 2 o'clock to 3:30 பை கொடுக்குறேன். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இதை நான் பை கொடுத்தாலும் இங்க பிவோட் பாயிண்ட் இருக்கு, ரெசிஸ்டன்ட் இருக்கு, இங்க சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து 2 o'clock இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்ல வந்து பை எடுக்கிறீங்க. 2 o'clock மணி. ஓகேங்களா? 2 PM வைங்க. இங்க வந்து ஒரு பை பண்றீங்க. பை பண்ணிட்டு சப்போர்ட்ல பை பண்றீங்க. இங்க போயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா
215க்கே போயிடுச்சு. 215க்கே போயிடுச்சுன்னா இங்க வந்து நீங்க செல் பண்ணிடுங்க. இவர் 330 வரைக்கும் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன் எல்லா வீடியோலையும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கிடைச்சதுன்னா ஒரு சப்போர்ட்ல நீங்க வாங்கிட்டீங்கன்னா ரெசிஸ்டன்ட் போன உடனே செல் பண்ணிடுங்க. அப்புறம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ரெசிஸ்டன்ட் ஜோனை உடைக்கும் பாத்தீங்களா, உடைச்சிட்டு மேல போகும். மேல போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு என்ன சொல்றது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். அங்க நீங்க வந்து பை பண்ணணும். புரியுதுங்களா? அங்க பை பண்ணிட்டு அப்புறம் மேல போகும். இது இங்க என்ன ஆகும்னா, இப்ப இங்க ரெசிஸ்டன்ட் தொட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 கேண்டல்லே டப் டப்னு கீழே வரும். 2-3 கேண்டல் கூட வரும். ஒன்னு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், இல்லைன்னா இங்க சப்போர்ட் எடுக்கும். சோ எங்க சப்போர்ட் எடுக்கும் அங்க பார்த்துட்டு மறுபடியும் நீங்க பை பண்ணணும். அதனாலதான் எப்பவுமே நான் சொல்லுவேன், சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்ல பை செல் கொடுங்க. ஒரு இதுல நீங்க கொடுத்துட்டீங்கனாலே இவ்வளவு ப்ராஃபிட் சொல்லிட்டு வெளில வந்துருங்க. மறுபடியும் நீங்க ட்ரேட் இருக்குன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு நீங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். புரியுதுங்களா? இல்ல மேல போயிடுச்சு, மேல போயிட்டு இந்த இடத்த மறுபடியும் தொடுதுன்னா அந்த இடத்துல நீங்க என்ட்ரி போடணும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்ட்ராடே பண்றது சும்மா கிடையாது, லூஸ் தான் பண்ணுவீங்க. இது இன்ட்ராடேன்றது நீங்க சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும். சரிங்களா? என்னதான் நான் அஸ்ட்ராலஜிக்கல் கேன் ரூல் படி பண்ணாலும் நிப்டி சார்ட்ன்றது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தொட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் இன்ட்ராடேல. ஸோ அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி பிளஸ் கேன் மெத்தட், ஓகேங்களா, இதுபடி தான் பண்றேன். ஸோ இது நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது, டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். ஓகேங்களா? சிபி ரிஜிஸ்டர் அட்வைசரி கிடையாது. நான் வந்து என்ஏசிஎம் மாதிரி எந்த கோர்ஸும் நான் முடிக்கல. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிராஜுவேட். நான் பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு நான் வந்து இது ஃபேமிலி பிசினஸ், என்ன சொல்றது, பாட்டி காலத்து பிசினஸ்ன்றதுனால இதுல கொஞ்சம் இருந்து எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது அஸ்ட்ராலஜின்றது ஒரு 9-10 இயர்ஸா பண்றேன். ஸோ அதை நான் வந்து அது மூலமா நான் வந்து ட்ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இந்த சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், டெலிகிராம் லிங்க் இருக்கு, அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.